அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். வெல்கம் டு சிவா டைரி. இந்த காணொளியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், சூரிச்சிலேருந்து லவுட்டன் புருனன் என்ற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அது மலையாள சூழ்ந்த ஒரு இயற்கை வளம் மிக்க ஒரு இடமாக இருக்கும். எங்களோட ஸ்ரீலங்காவில் நாங்கள் கண்டிக்கு போகிறோம், கண்டி போகிற அப்படியான ஒரு ஃபீலை தரக்கூடிய ஒரு இடம்தான். அங்கே தான் இப்போ நாங்கள் போக போகிறோம். அதுக்கு நேரடியான ரெயின் சேவை அதுக்கு இல்லை. அதனால் நாங்கள் சூரிச்சில் இருந்து பேர்னுக்கு போய், பேர்னில் இருந்து இன்டர்லாகன் ஓஸ்ட்டுக்கு போயிட்டு, அந்த இன்டர்லாகன் ஓஸ்ட்டில் இருந்து நாங்கள் லவுட்டன் புருனனுக்கு நேரடியாக ட்ரெயின் எடுக்கலாம். இது கிட்டத்தட்ட 2.5 மணித்தியால் பயணமாக இருக்கும். ஆனால் போகிற இடம், அதாவது போகிற வழி எல்லாமே ஒரு இயற்கையாக ஒரு கூடுதலாக லேக்கோட சேர்ந்த காட்சிகள் தான் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இப்படியான இடங்களை ஒரு இப்படியான சம்மர் டைம், இப்போ இன்னும் ஒரு 2 மாதத்தில் எங்களுக்கு இங்கே சம்மர் வந்துடும். அப்போ இந்த சம்மர் டைமில் இதை பார்த்து கொண்டு போகிறதுல ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கும். இந்த காணொளி மற்றும் எண்ணி வர்ற 2 காணொளிகள் இந்த லவுட்டன் புருனன் இடத்தை பற்றியும், அங்கே ஹோட்டலில் ஸ்டே பண்ணினது, சாப்பிட்டது, என்ன மாதிரியான செலவுகள், அங்கே எவ்வளவு காசு எங்களுக்கு செலவானது என்று சொல்லியும் நான் இந்த காணொளியில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவேன். மேலும் இப்போ நீங்கள் இப்படியான இடங்களுக்கு விசிட் பண்ண போகிறீங்க, இப்படியான இடங்களுக்கு ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க, அங்கே போய் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் சுவிஸில் எஸ்பிபி ஆப்பில் நீங்கள் ஃபிக்ஸான டைம், அதாவது நீங்கள் என்ன டைமுக்கு வெளிக்கிட போகிறீங்க, என்ன டைமுக்கு நீங்கள் அங்கே ரீச் ஆக போகிறீங்கன்னு உங்களுக்கு கல்குலேட் பண்ண ஏழுமா இருந்தால், உங்களோட டைமை நீங்கள் என்ன டைமுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியுமா இருந்தால், எஸ்பிபி ஆப்லேயே டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் டிக்கெட் எடுக்கலாம். அப்படி டைம் ஃபிக்ஸ் பண்ணி டிக்கெட் எடுக்கிறது நார்மலாக டிக்கெட் எடுக்கிற ப்ரைஸை விட ஒரு 30% குறைவாக தான் இருக்கும். 20-30% குறைவாக இருக்கும் அப்படியான எடுக்கிற டிக்கெட்டுகள். அதை விட நீங்கள் போய் ஸ்டே பண்ண போகிறீங்க, நீங்கள் ஒரு ஹோட்டலில் சொன்னால், நீங்கள் booking.comல அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி booking.comல நீங்கள் உங்களோட ஹோட்டலை பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஹோட்டலுக்கு பே பண்ண வேண்டிய பேமெண்ட் மெத்தட் உங்களோட கிரெடிட் கார்டாக இருக்குமா இருந்தால் அதுலேயும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. அதாவது 10%, 20% சொல்லி 15% சொல்லி உங்களுக்கு அதில் ஆஃபர் வரும். அதனால் நீங்கள் இப்படியான இடங்களுக்கு போய் விசிட் பண்ண போகிறீங்க, காஸ்ட் கூடவா முடியுதுன்னு சொன்னால், நீங்கள் இப்படியான மெத்தட்டை யூஸ் பண்ணலாம். அதாவது எஸ்பிபியில் எஸ்பிபி ஆப்பில் போயிட்டு டைமை ஃபிக்ஸ் பண்ணி இன்ன டைமுக்கு இன்ன டேட்டுக்கு நீங்கள் போக போகிறீங்கன்னு முதலே ஃபிக்ஸ் பண்ணி வைங்க. அதே நேரத்தில் அங்கே ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறது நீங்கள் பார்த்து வைங்க. ஒவ்வொரு ஆப் இருக்குது, கணக்கு ஆப் இருக்குது. ஆனால் நான் கூடுதலாக இந்த booking.com தான் பாவிக்கிறேன். அதால் எனக்கு இந்த முறை 90 ஃப்ராங்குக்கு போட்டிருந்த ஒரு டிக்கெட் அதாவது booking.comல இருந்த ப்ரைஸ் நான் 69 ஃப்ராங்குக்கு தான் எடுத்தேன் நான். ஸோ அதை மாதிரி நீங்கள் அந்த ப்ரைஸை அதில் பார்த்து கால்குலேட் பண்ணி கொள்ளலாம். அப்படி ட்ராவல் பண்ண விரும்புகிறாக்கள் தொடர்ந்து இந்த காணொளியை பாருங்கோ. இந்த காணொளியில் தொடர்ந்து அடுத்தடுத்த காணொளிகள் இது சம்பந்தமான காணொளிகளாக நான் பதிவேற்றுறதுக்கு இருக்கிறேன். தொடர்ந்தும் இந்த சேனலை பார்த்து எனக்கு சப்போர்ட் தாங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த முழு வீடியோவை பார்த்து எனக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. தேங்க்யூ ஸோ மச்.